வார்த்தை குறித்த வாஞ்சை அதிகமாக இருந்துச்சுன்னா தேனா இருக்கும். தேனா இருந்துச்சுன்னா உணர்வடைவீர்கள். உணர்வடைந்து விட்டீர்கள் என்றால் பொய் வழிகளை நீங்களாக வெறுக்க ஆரம்பிச்சிருவீங்க. 31 12-13 வசனங்கள். புருஷர்களும் ஸ்திரீகளும் பிள்ளைகளும் உன் வாசல் இருக்கும் அந்நியர்களும் கேட்டு கற்றுக்கொண்டு உன் தேவனாய் கர்த்தருக்கு பயந்து இந்த நியாயப்பிரமாண வார்த்தையின்படியெல்லாம் செய்ய கவனமாயிருக்கும்படிக்கும் அதை அறியாத அவர்கள் பிள்ளைகளும் கேட்டு நீங்கள் யோர்தானை கடந்து சுதந்தரிக்க போகிற தேசத்தில் உயிரோடிருக்கும் நாளெல்லாம் உன் தேவனாய் கர்த்தருக்கு பயப்பட கற்றுக்கொள்ளும்படி ஜனத்தை கூட்டி அதை வார்த்தையை கேட்க சொல்லு. வார்த்தையை கேட்டேன்னா கர்த்தருக்கு பயப்படுகிற மரியாதை வருனர். எப்படி யோர்தானை பிளந்தேன், எப்படி செங்கடலை செஞ்சேன், இதெல்லாம் சொல்லி கொடுனர். சொல்லி கொடுக்கவில்லை என்றால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் மரியாதை வராது. ஒரு ராஜாவை ஏற்படுத்தினேன்னா அவனை நிறைய கல்யாணம் பண்ண சொல்லாதனர். நிறைய கல்யாணம் பண்ண சொல்லாத. நிறைய பொண்ணை அவனுக்காக சேர்த்து வைக்க சொல்லாத. பொண்ணு சேர்த்து வைக்கலாம், கர்த்தருக்காக சேர்த்து வைக்கலாம். அவனுக்காகவே பொண்ணை சேர்த்து வைக்க சொல்லாத. அவன் தனக்காக வாழக்கூடாது. அவன் ராஜாவாக ஏற்படுத்திட்டீன்னா பைபிளை பிரிண்ட் எடுத்து கையில் கூட அவன் பக்கத்திலே வச்சிருக்கணுன்னாரு. ஒரு ராஜா ஆயிட்டானா முதல் 5 புத்தகத்தை எடுத்து பிரிண்ட் எடுத்து வச்சிருக்கணும். அது எங்கேயோ ஒரு மூலையில் இருக்கு, பிரிண்ட் எடுத்து கொடுத்தீங்கன்னா ஆமாம் ஒரு தடவை கொடுத்தீங்கல்ல அப்படின்னு சொல்லக்கூடாது. அது உங்கள் பக்கத்திலே இருக்கணும். ஒவ்வொரு காரியம் வரும்பொழுது இதை குறித்து ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கான்னு படிக்கணும். உபாகம் 17-18 வரை பிரிண்ட் எடுத்து அது அருகிலே வைத்து வாசிக்கணும். எசேக்கியா ராஜா இருக்கார் இல்லையா, ரொம்ப நாள் கழிச்சு தேவாலயத்தை செப்பனிடுவாங்க. ஒரு காப்பி கிடக்கும். காப்பி கிடந்த உடனே வாசித்த உடனே திரும்பி அவன் கர்த்தருக்கு பயப்படுகிற மரியாதை திரும்பி வர ஆரம்பிக்கும். தேவனோட வார்த்தை தாங்க தேவனுக்கு பயப்படுகிற மரியாதையை வியப்பை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்குது. வார்த்தையை விலக்கிட்டோம் என்றால் கர்த்தருக்கு பயப்படுகிற மரியாதை போயிடும். நல்லா சொல்லுங்க, கர்த்தர் அடிச்சிருவார் கொன்றுவார் அந்த பயம் இல்லைங்க. கர்த்தர் கொடுக்குற நன்மையை பார்க்கும் பொழுதே நமக்கு பயம் வரும். வார்த்தையெல்லாம் யாரை குறித்து சொல்லுகிறது? அவர் நமக்கு வைத்திருக்க நன்மைகளை விலக்கி சொல்லுகிறதான் வார்த்தைகள். எரேமியா எடுங்க, எரேமியா 32-38-39. அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாயிருப்பேன். அவர்கள் தங்களுக்கும் தங்கள் பின்னடியாருக்கும் தங்கள் பிள்ளைகளுக்கும் நன்மை உண்டாகும்படி சகல நாட்களிலும் எனக்கு பயப்படும்படிக்கு நான் அவர்களுக்கு ஒரே இருதயத்தையும் ஒரே வழியையும் கட்டளையிட்டு அவர்களுக்கு நன்மை செய்யும்படி நான் அவர்களை விட்டு பின்வாங்குவதில்லை என்கிற நித்திய உடன்படிக்கை அவர்களுடைய பண்ணி அவர்கள் என்னை விட்டு அகன்று போகாதபடிக்கு எனக்கு பயப்படும் பயத்தை அவர்கள் இருதயத்திலே வைத்து, புதிய உடன்படிக்கையை பற்றி பேசுகிறாருங்க. அவர்கள் என்னை விட்டு அகன்று போக முடியாத அளவுக்கு எனக்கு பயப்படும் பயத்தை வைக்கிறேங்கிறார். அதுக்கு என்ன செய்கிறார் என்றால் அவர்களுக்கு நன்மை செய்யும்படி அவர்களை விட்டு பின்வாங்க மாட்டேங்கிற நித்திய உடன்படிக்கை பண்ணுறேங்கிறார். அவர்களுக்கு நன்மையை தவிர ஒன்றுமே செய்ய மாட்டேங்கிற உடன்படிக்கை நான் பண்ணுறேன். அதனால் அவர்களுக்கு எனக்கு பயப்படும் மரியாதை உண்டாகுங்கிறார் இருதயத்தில். தேவனுக்கு எப்படிங்க பயப்படுவீங்க? தேவன் என்னெல்லாம் நன்மை செய்திருக்கிறாங்க அறிவு வரும் பொழுது, ஆச்சரியம் வரும் பொழுது தேவனுக்கு கொடுக்குற மரியாதை தானாக வர ஆரம்பிச்சிடும். இது கற்றுக் கொடுத்து வருவது கிடையாதுங்க, சுபாவமாக வரணும். கற்றுக் கொடுக்கறது வேற, அப்படி சுபாவமாக வருகிறது வேற. பெரியவங்க வந்தோன்னா வணக்கம் சொல்லு முதல்ல கற்றுக் கொடுக்குறோம். எவ்வளோ நாள் வணக்கம் சொல்லு சொல்லிட்டு இருப்பீங்க. அவனுக்குள்ளே வரணும், சுபாவமாகவே வர்றது வேற. நான் சொல்லி புரியுதுங்களா? இது எப்படி வருகிறது? வார்த்தையின் விளக்க வாஞ்சை. சங்கீதம் 119 எடுங்க, 103. சங்கீதம் 119 103 வசனம். நம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள், என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமாக இருக்கிறது. அப்படி இருக்கா? வசனத்தை கேட்டால் தேன் மாதிரி இருக்குங்க. என் நாவுக்கு இன்பமாக இருக்கு, பேசுறதுக்கு இன்பமாக இருக்கிறது, வாய்க்கு மதுரமாக இருக்கிறது. கட்டளைகளால் உணர்வடைந்தேன், ஆதலால் எல்லா பொய் வழிகளையும் வெறுக்கிறேன். தீமையான காரியங்களை வெறுக்கிறேன். தீமை விட்டு விலகுவதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். பொய் வழிகளை வெறுக்கிறேன். ஏன் வெறுக்கிறேன்னா நம்முடைய கட்டளைகளால் உணர்வடைந்திருக்கேன். நம்முடைய வசனத்தினால் நான் உணர்வடைந்திருக்கேன். எப்படி உணர்வடைந்தேன்? நம்முடைய வார்த்தைகள் எனக்கு தேன் மாதிரி இருந்துச்சு. நான் கொஞ்சம் கேட்கலாமேன்னு தேன் மாதிரி இருந்துச்சு. ஓ, ஏன் இவ்வளோ ஓயாமல் வசனமாக போதிக்கிறாரு, ரத்தின சுருக்கமாக சொல்லக்கூடாதா அப்படின்னா தேன் மாதிரி இல்லை, கசப்பாக இருக்கு உங்களுக்கு இல்லையா? வார்த்தை குறித்த வாஞ்சை அதிகமாக இருந்துச்சுன்னா தேனாக இருக்கும்.
தேனா இருந்துச்சுன்னா உணர்வடைவீர்கள். உணர்வடைந்து விட்டீர்கள் என்றால் பொய் வழிகளை நீங்களாக வெறுக்க ஆரம்பிச்சிருவீங்க. யாரும் தீமை வெறுன்னு சொல்ல வேணாம், அங்கே போகாத இங்கே போகாதான்னு சொல்ல வேணாம், நீங்களே போக மாட்டீங்க. பிள்ளைகளை எப்படியே வாட்ச் பண்ணிட்டே இருப்பீங்களா? நீங்கள் வாட்ச் வேணாம், நம்ம கண்காணிகளாக வாழ முடியாதுங்க. பிள்ளைகளுக்கு பின்னாடி நிற்பீங்களா, என்னடா பண்ண ஏது பண்ணடான்னு கேட்பீங்களா? பேசிகிட்டே இருப்பான், பக்கத்தில் இருந்தால் கட் பண்ணிடுவான். முக்கியமான ஆள்கிட்ட பேசினேன்வான். கரெக்டான காரியங்களை சொல்லிக் கொடுங்க, ஆட்டோமேட்டிக்காக அவனே தீமையை விட்டு விலகிடுவான். இன்னும் 2 வசனம் வாசிக்கிறேன். சங்கீதம் 119, 127. அதனால் நான் பொன்னிலும் பசும் பொன்னிலும் அதிகமாக உடைய கற்பனைகள் பிரியப்படுகிறேன். பொன்னிலும் பசும் பொன்னிலும் அதிகமாய் உன் கற்பனைகளை பிரியப்படுகிறேன். எல்லாவற்றை பார்க்கலும் நீ அருளின எல்லா கட்டளைகளும் செம்மையென்று எண்ணி சகல பொய் வழிகளையும் வெறுக்கிறேன். எல்லா கெட்ட வழிகளையும் வெறுக்கிறேன். அதில் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வெறுப்பு வந்துடும். ஏன் வெறுப்பு வந்துன்னா, ஒரு வார்த்தையை தங்கத்தை காட்டிலும் பொன்னை காட்டிலும் அதிகமாக பிரியப்படுறேங்கிறான். தங்கம் முக்கியமாக வசனம் முக்கியமான வசனம் தான் முக்கியமாக தெரியுது. சிலர்லாம் அப்படிலாம் இல்லை. 500 ரூபா கிடைக்குங்கிறத கத்தரை தேட மாட்டாங்க. நீங்கள் வேலை வச்சுட்டாங்க, 500 ரூபா போயிடும். 500 ரூபா முக்கியம், வசனம் முக்கியம். வசனம் தாங்க முக்கியம், கத்தர் தாங்க முக்கியம். பொன்னை காட்டிலும் வெள்ளியை காட்டிலும் கத்தரை முதல்ல வச்சிங்கன்னா அது ஆசீர்வாதத்தை கொடுக்கும். ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை கொடுக்கும். நீங்கள் தேடி ஓடுறீங்க பார்த்தீங்களா, அதை காட்டிலும் மிஞ்சின ஆசீர்வாதத்தை கொடுக்கும். ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை கொடுத்துரும். வேதனை இல்லாமல் முன்னேறிடலாம். கத்தரை முதல்ல வைங்க. என்னன்னாலும் கத்தர் வார்த்தை அப்படி வாழும். கத்தருக்கு மரியாதை கொடுங்க, பயப்பட வேணாம். போலன்னா கத்தர் அடிச்சிருவாரோ, ஜெபம் கேட்கப்படாதோ, அப்படி இல்லை. நான் அவரை அறியணுமே. வார்த்தை வெள்ளியை காட்டிலும் பொன்னை காட்டிலும் பெருசு நினைச்சிங்கன்னா அது செல்வத்தையும் நிறைவையும் வாழ்வையும் கொடுக்கும். தீமை விட்டு தானாக விலக ஆரம்பிச்சிருவீங்க. பல தீமைகள் இருக்கு. எல்லா தீமையிலென்றும் யார் உங்களுக்கு விலகுன்னு சொல்ல வேணாம், தானாக விலகிறீங்க.